மதுரை ஆணையூரில் தமிழ்வேல் முன்னேற்றக் கழகம் கட்சி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வ.உ.சி. பேரவையாக இருந்த அமைப்பு தற்போது புதிய கட்சியாக தொடங்கப்பட்டுள்ளது. இதில் கட்சியின் நிறுவன தலைவர் எஸ். சரவணசெல்வம் எம்.ஏ. அவர்களும், மாநில பொதுச் செயலாளர் எஸ். ரமேஷ்குமார் B.Sc. அவர்களும், மாநில பொருளாளர் எஸ். வெற்றிவேலன் B.Com. அவர்களும் தங்களது கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செய்து தங்களது கட்சி பணியை தொடங்கினர். மேலும் தமிழ்வேல் முன்னேற்ற கழக கட்சியின் தொடக்க விழா விரைவில் பிரம்மாண்டமாக கொண்டாட உள்ளதாகவும் கட்சியின் நிறுவன தலைவர் எஸ். சரவணசெல்வம் தெரிவித்தார். பின்னர் கட்சியின் கொடியை நிறுவன தலைவர் எஸ். சரவணசெல்வம் அவர்கள் வெளியிட்டார். இந்த இனிய நாளில் அரசியலில் ஆளுமை செலுத்திய முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15 முன்னிட்டு, ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் புதிய கட்சி இனியதோர் துவக்கம். கட்சியின் பெயர் தமிழ்வேல் முன்னேற்ற கழகம். இந்த கட்சி வ.உ.சி. தலைவர், தேசிய தலைவரை போன்றே சமுதாயத்தை தாண்டி பல்வேறு சமுதாய மக்களுக்காக, பொதுமக்களுக்காக சேவை செய்வதற்காக தொலைநோக்கு திட்டத்துடன் இந்த இனிய கட்சியை ஆரம்பித்துள்ளோம். இதில் மாநில நிறுவனராக எஸ். சரவணசெல்வம் நானும், பொதுச் செயலாளராக எஸ். ரமேஷ் பிள்ளை அவர்களும், மாநில பொருளாளராக வெற்றிவேலன் அவர்களும் பல்வேறு தொலைநோக்கு திட்டத்துடன் சீரிய முயற்சியில் நல்ல முன்னேற்றத்திற்காக இந்த தமிழ்வேல் முன்னேற்ற கழகத்தை இனிதே தொடங்கியுள்ளோம். வளர்ந்து பல சிறப்புமிக்க அரசியல் புரட்சிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வேளாளர் வெள்ளாளர் இனத்தினுடைய மாவீரர் ஐயா ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை அவங்க பிறந்த நாளை முன்னிட்டும் இன்றைக்கு புதிதாக ஒரு அரசியல் கட்சி மதுரையில் உதயமாயிருக்கு. அந்த கட்சியினுடைய பேர் தமிழ்வேல் முன்னேற்ற கழகம். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி காக்கப்பட வேண்டும். தமிழ் குடிகள் உள்ள அனைத்து குடிகளும் அந்த குடிகளுடைய வரலாற்றின் அடிப்படையிலே மேன்மையடைய வேண்டும். இந்த ஒரே நோக்கத்துக்காகத்தே நம்ம இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.